வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான உலக பத்திரிகைகள் புகைப்பட கண்காட்சியானது ஆரம்பமாகி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 2024ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட புகைப்படங்கள் இங்கு காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது கடந்த 10ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இந்த புகைப்பட கண்காட்சியானது இடம்பெற இருக்கின்றது. ஆயிரம் வார்த்தைகளில் சொல்லக்கூடியதை ஒரு புகைப்படம் சொல்லுமென்னு சொல்வார்கள். அந்த வகையில் இந்த புகைப்படங்கள் அனைத்தும் பார்க்கின்ற போது அந்த காலத்தில் நடைபெற்ற அழிவுகளை நினைவுபடுத்துவதாக காணப்படுகின்றது. குறிப்பாக பார்க்க போனால் இந்த புகைப்படமானது இஸ்ரேல் காசா யுத்தத்தை நினைவுபடுத்துவதாக காணப்படுகின்றது. பாலஸ்தீனத்தில் இடம்பெற்ற அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலினால் எவ்வாறான அழிவுகள் இடம்பெற்றதை ஆதாரபூர்வமாக நிரூபிப்பது போன்று இந்த புகைப்படம் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த புகைப்பட கண்காட்சியானது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் நெதர்லாந்து தூதரகத்தோடு இணைஞ்சு இந்த கண்காட்சியை ஒழுங்கு செய்திருக்கு. இந்த கண்காட்சியில் உலக வேர்ல்ட் ப்ரெஸ் ஃபோட்டோ என்று சொல்கிற நிறுவனத்தில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில், அதாவது இதில் புகைப்பட ஊடகவியலாளர்கள் தாங்கள் எடுத்த புகைப்படங்களை சமர்ப்பித்து அதில் நடந்த போட்டிகளில் நடுவர் குழுவால் தெரிவு செய்யப்பட்ட புகைப்படங்களில் சிறந்த புகைப்படங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 24 நாடுகளைச் சேர்ந்த 31 ஊடகவியலாளர்கள் புகைப்படங்கள் தெரிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைய தினம் 24ஆம் தேதி யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் இந்த கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சி எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் உங்களுக்காக இலவசமாக காண்பிக்கப்படும். இந்த புகைப்படங்கள் தற்பொழுது உலகத்தில் நடக்கிற தற்கால விடயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி காலநிலை மாற்றம், போர், அதே போன்று மக்களோட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட விடயங்களை பிரதிபலிக்கிற புகைப்படங்களாக இருக்குது. அதோட ஊடக சுதந்திரத்தையும் வலுப்படுத்துகிற ஒரு கண்காட்சியாகவும் இந்த கண்காட்சி அமைந்திருக்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட தொனிப்பொருளின் கீழே இந்த புகைப்படங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அழிவுகளை நினைவுபடுத்தும் விதமான சில புகைப்படங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புகைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 பிப்ரவரி துருக்கியில் நடைபெற்ற எர்த்குவேக்கில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக காணப்படுது. இந்த புகைப்படத்தில் இந்த மகள் அதாவது 15 வயது சிறுமி, அவர் தந்த பாட்டியின் வீட்டில் அவர் விட்டுட்டு போகிறார். மார்னிங் பார்க்கக்குள்ள எர்த்குவேக் நடந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பார்க்குற நேரத்தில் அவர் மகளின் கை மட்டும்தான் அங்கே தெரியுது. அப்போ அவர் மகளை காப்பாற்றுற மாதிரி ஒரு இதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. அந்த மகள் அவர்கிட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத மாதிரி தான் அந்த புகைப்படம் இருக்குது. ஆனால் தன் மகள் இன்னும் நான் உன்னை விடலைன்ற மாதிரி ஒரு இதில் அவர் பிடிச்சி கொண்டிருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட தொனிப்பொருளின் கீழே இந்த புகைப்படங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அழிவுகளை நினைவுபடுத்தும் விதமான சில புகைப்படங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 பிப்ரவரி துருக்கியில் நடைபெற்ற எர்த்குவேக்கில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக காணப்படுது. இந்த புகைப்படத்தில் இந்த மகள்
2024 புகைப்படத்திற்கான சிறந்த ஒரு புகைப்படமாக முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட புகைப்படமாக இந்த புகைப்படம் காணப்படுகின்றது. குறிப்பாக இஸ்ரேல் காசா யுத்தத்தின் போது இழந்த தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் வந்து இவர்களுடைய குடும்பத்திலிருந்து இறந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இவர் வந்து தன்னுடைய மருமகளை கட்டி அணைத்து அழுவது போன்ற ஒரு காட்சியை வந்து புகைப்படமாக எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் சிறந்த ஒரு புகைப்படமாக காணப்படுகின்றது. இந்த பிக்சரை பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ காட்டப்படுது. அதாவது இதில் வந்து இது வந்து ஒரு காட்டில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து கணக்கு பறந்து கொண்டிருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற பூவை வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை வந்து பெருக்கிற திட்டம். அதே மாதிரி இது வந்து இறந்தவருக்கு வந்து அந்த மலர்களை பறித்து வந்து அதை வந்து அஞ்சலி செலுத்துகிற மாதிரி. இது வந்து ஒரு நைட் கிளிக்காக இருக்குது. இது வந்து நைட்டில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து சிறுபருவத்தை வந்து இந்த குடம்பியை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ. அப்படி வந்து இது வந்து கனடா, யுஎஸ், மெக்சிகோ போன்ற நாட்டில் வந்து இது அந்த மீளுருவாக்கத்தை செய்கிறாங்க. பட்டர்ஃப்ளை மீளுருவாக்கம். பல்வேறுபட்ட வகையான புகைப்படங்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அழிவுகளை சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு வருவதற்கான டிக்கெட் வந்து இலவசமாகத்தான் வரக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இந்த புகைப்பட கண்காட்சி இடம்பெறும் என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன்.